Welcome to Bank PO and Clerk coaching class by Department of Employment and Training, Government of Tamil Nadu. Dear all, இன்னைக்கு நம்ம டிடக்ஷன்ல பார்ட் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல all the basics were covered. மெயினா வந்து ரூல் பேஸ்டு டிடக்ஷன் அல்லது சிலாஜிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரூல் பேஸ்டு சிலாஜிசம் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம பார்ட் 1ல பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணோம். There are around 8 to 10 rules. அது எல்லாமே நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ரூல் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பார்ட் 2ல எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் சால்வ் பண்ண போறோம். ஜென்ரலி எக்ஸாம்ல நமக்கு வந்து 2 சென்டென்ஸ் கொடுத்துட்டு கன்க்ளூஷன்ஸ் கொடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி கொடுக்கும்போது அது வந்து நம்ம டிடெக்ஷன் கேட்டகரியில வந்து சால்வ் பண்ணுவோம். If there are more than 2 sentences அல்லது 2 statements, நம்ம வந்து வென் டயக்ராம் மெத்தட் வந்து யூஸ் பண்றது பெட்டர். ஸோ இந்த பார்ட்ல வந்து நம்ம ஒன்லி 2 statements followed by conclusions அந்த மாதிரி வந்ததுன்னா ரூல் பேஸ்டு சிலாஜிசம் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ்ல எல்லாம் பார்ட் 1ல பார்த்ததுனால இதுல ஸ்ட்ரெயிட்டாவே எக்ஸாம்பிள் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். Question 1. Statements. No women teacher can play. Statement 2 வந்து some women teachers are athletes. Conclusion 1 வந்து male athletes can play. Conclusion 2 some athletes can play. அப்படின்னு 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் தோ இது வந்து நம்ம ரூல் பேஸ்டு சிலாஜிசம் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் அரைவ் பண்ணா கூட நான் சைமல்டேனியஸாக உங்களுக்கு வென் டயக்ராமில் எப்படி வரும் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் வி கேன் ஈஸிலி ரிலேட் ஈச் அதர். 2 மெத்தட்லேயுமே நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரூல் பேஸ்டு சிலாஜிசம்ல முதல்ல ரூல்ஸ்லாம் என்னென்னு ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். ஈவன் தோ வி கவர்ட் இன் பார்ட் 1, நான் இங்கேயும் சொல்லிடுறேன். ரூல் பேஸ்டு சிலாஜிசம்ல நம்ம ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கணும், கன்க்ளூஷனையும் பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா there are basically 3 terms. அதுல வந்து மிடில் டேர்ம் என்ன அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம பார்க்கணும். ஓகே, மிடில் டேர்ம் அப்படின்றது காமன் டு போத் ஸ்டேட்மெண்ட்ஸ். The term which is common to both the statements is middle term. Statement என்னன்னு சொல்லலாம், premise அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்ட் 1ல பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை வந்து premise அப்படின்னு சொல்லலாம் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும். கன்க்ளூஷன்ஸ் வந்து கன்க்ளூஷன்ஸ். இந்த 4 சேர்த்து என்ன சொல்லலாம், ஜென்ரலி ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி. இப்ப இதுல மிடில் டேர்ம் எதுன்னு பாத்தீங்கன்னா விமன் டீச்சர் அப்படின்றது மிடில் டேர்ம். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்லயும் விமன் டீச்சர் இருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட்லயும் விமன் டீச்சர் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி காமன். அதனால மிடில் டேர்ம் எது அப்படின்னா இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் விமன் டீச்சர் அப்படின்றது மிடில் டேர்ம். மீதி 2 டேர்ம் வந்து மேஜர் டேர்ம், மைனர் டேர்ம்னு 2 இருக்கு. அதுல ஒன்று வந்து பிளே, இன்னொன்னு அத்லெட்ஸ். ஓகே, இந்த 2ம் அதர் 2 terms. ஸோ மிடில் டேர்ம் வந்து விமன் டீச்சர். திஸ் நோ அண்ட் சம் தே ஆர் குவான்டிஃபயர்ஸ். குவான்டிஃபயர்ஸ்ல நம்ம முக்கியமா என்னென்ன இருக்கும், ஆல் இருக்கும், நோ இருக்கும், சம் இருக்கும், சம் நாட் இருக்கும். இந்த 4 கேட்டகரியில தான் நமக்கு கொஷின் வந்து வரும். ஸோ இதே எக்ஸாக்ட் வேர்டு வரணும்னு அவசியம் இல்லை.
சம் மாடிஃபைடு வேர்ட்ஸ் கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்க்கு வந்து எவ்ரி அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம் சென்டென்ஸ்ல. சம்முக்கு வந்து மெனி அல்லது மோஸ்ட் அல்லது ஃபியூ இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பேசிக்கலி இந்த 4 குவான்டிஃபையர் தான். இதை வச்சு தான் உங்களுக்கு கொஷின்ல ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் கன்க்ளூஷனாக இருக்கட்டும் இந்த 4 குவான்டிஃபையர்ல ஏதோ ஒன்று ஒரு சென்டென்ஸ்லையும் இருக்கும். சரி, இதுல ஆல் அண்ட் நோ ஆர் யூனிவர்சல். யூனிவர்சல்னா எல்லாத்த பத்தியும் சொல்லுது அல்லது எதை பத்தியும் சொல்லல அப்படின்றது. ஆல்னா எல்லாத்த பத்தியும் சொல்றது. யூனிவர்சலா இப்ப அதுல பாருங்க ஸ்டேட்மெண்ட் 1ல நோ விமன் டீச்சர் கேன் பிளே அப்படின்னா யூனிவர்சலி எந்த விமன் டீச்சரும் பிளே பண்ணலன்னு சொல்லி சொல்லுது. அதாவது 0%. நோன்றது 0%. ஆல்ன்றது 100%. எல்லாத்தையும் சொல்றது இல்லைன்னா எதையுமே சொல்றது இல்லை. இது வந்து யூனிவர்சல் அப்படின்றோம். சம் சம் நாட் இது ரெண்டையும் பர்டிகுலர் குவான்டிஃபையர். ஓகே, அந்த மாதிரி நம்ம மீன் பண்றோம். ஏன்னா சிலதை மட்டுமே சொல்றது அல்லது சிலதை இல்லை அப்படின்னு சொல்றது. சம்னா இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சம் விமன் டீச்சர் ஆர் அத்லெட்ஸ் அப்படின்னா சில விமன் டீச்சரை பத்தி மட்டும் சொல்லுது. சம் நாட்டும் அதே மாதிரி தான், சில பேர் இல்லை அப்படின்னு சொல்றது. ஸோ தே ஆர் கால்டு பர்டிகுலர். அண்ட் திஸ் ஆல் அண்ட் சம் தே ஆர் அஃபர்மேட்டிவ். அஃபர்மேட்டிவ்னா என்ன? பாசிட்டிவ். திஸ் நோ அண்ட் சம் நாட் இந்த ரெண்டும் நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். பிஃபோர் கோயிங் டு சால்வ் தி கொஷின்ஸ் நான் உங்களுக்கு பேசிக்ஸாக கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு நினச்சேன். அதனால உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி பார்ட் 1ல சொல்லியாச்சு இதெல்லாம். ஓகே, ஸோ நோ அண்ட் சம் நாட் இது ரெண்டும் நெகட்டிவ் குவான்டிஃபையர்ஸ். நவ் கமிங் டு தி ரூல்ஸ். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. I'm going to erase it. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான பேசிக்ஸ். ஸோ முக்கியமாக நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிடில் டேர்ம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் குவான்டிஃபையர்ஸ் என்னென்னலாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் எது எது, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் தென் learn one more thing. All, no, some, some not. இந்த மாதிரி 4 குவான்டிஃபையர்ல this all and some not are opposites, contradictory to each other னு சொல்லுவாங்க. ஓகே, which means all some statements வரும். all cats are dogs அந்த மாதிரி சொல்றாங்கன்னா அதுக்கு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் என்ன? some cats are not dogs. அதே மாதிரி நோக்கு கான்ட்ரடிக்டரி வந்து some. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சம்ன்ற ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா தான் இருக்கும். கன்க்ளூஷன், சம்ன்ற கன்க்ளூஷன். ஓகே, அதே மாதிரி நோன்றது சம்ன்றது ட்ரூ இருந்ததுன்னா நோன்றது டெஃபினட்டா ஃபால்ஸா தான் இருக்கும். ஸோ திஸ் நோ அண்ட் சம் இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரி டு ஈச் அதர். ஒன்று ட்ரூவா இருந்தா இன்னொன்று கண்டிப்பா ஃபால்ஸா தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அல்லது கன்க்ளூஷன் இருக்குன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்ததுன்னா தென் தி அதர் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்டிங் வித் சம் அப்படின்றது டெஃபினட்டா ஃபால்ஸா தான் இருக்கும்.
ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நோ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஸ்டூடெண்ட்டும் பாஸ் ஆகல. அப்படின்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட்ன்றது ஃபால்ஸ் தானே. நோ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் ட்ரூ அப்படின்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட்ன்றது டெஃபினெட்லி ஃபால்ஸ். ரைட்டா? சரி, இப்ப சம் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் ட்ரூவா இருக்குன்னு வச்சுக்கோ. தென் நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாஸ்ட்ன்றது ஃபால்ஸ். ஸோ எனி எக்ஸாம்பிள் நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ கான்ட்ரடிக்டரி அப்படின்னா என்னன்னா they are dead opposites. கண்டிப்பா ரெண்டுமே ட்ரூவா இருக்காது. ஆலும் சம் நாட்டும். அதே மாதிரி நோவும் சம்மும். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இருக்குன்னா கண்டிப்பா இருக்காது. அதே மாதிரிதான் நோக்கும் சம்முக்கும். ஓகே, இதுவும் ஃபால்ஸ் இதுவும் ஃபால்ஸ் வருமானா டெஃபினெட்லி இட் வில் நாட் கம். ஒன்னு ட்ரூவா இருந்தா இன்னொன்னு ஃபால்ஸா இருந்தே ஆகணும். ஓகே, அது ஆல் ட்ரூ இருந்தா சம் நாட் ஃபால்ஸா இருக்கும். ஆல் ஃபால்ஸா இருக்கா சம் நாட் ட்ரூவா இருக்கும். அதே மாதிரி நோ ட்ரூவா இருந்தா சம் ஃபால்ஸா இருக்கும். நோ ஃபால்ஸா இருந்தா சம் ட்ரூவா தான் இருக்கணும். ரெண்டுமே ட்ரூ ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படி வராது. இப்படி வந்ததுன்னா ஜெனரலி we call them as complementary pair. இதை காம்ப்ளிமெண்டரி பேர்னு சொல்லுவோம். எதை? ஆலும் சம் நாட்டும் காம்ப்ளிமெண்டரி பேர். விச் மீன்ஸ் ரெண்டுமே ட்ரூவா ஒரே டைம்ல இருக்க வாய்ப்பு இல்லை, ரெண்டுமே ஃபால்ஸா ஒரே டைம்ல இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரிதான் நோ அண்ட் சம், இதுவும் காம்ப்ளிமெண்டரி பேர். விச் மீன்ஸ் நோ ஸ்டேட்மெண்ட் சம் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கன்க்ளூஷன்ல வரும்போது ரெண்டுமே ட்ரூவா இருக்க வாய்ப்பு இல்லை, ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்னு ட்ரூவா இருந்தா ஒன்னு ஃபால்ஸா இருக்கும். ஒன் இம்பார்ட்டன்ட் திங் டு நோட்டீஸ், சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் மாறக்கூடாது. சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன? முதல்ல வர்றது சப்ஜெக்ட், ரெண்டாவதா வர்றது ப்ரெடிகேட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட்ல விமன் டீச்சர்ன்றது இங்க சப்ஜெக்ட், பிளேன்றது ப்ரெடிகேட். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல விமன் டீச்சர் சப்ஜெக்ட், அத்லெட்ன்றது ப்ரெடிகேட். கன்க்ளூஷன்ல மேல் அத்லெட்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட், பிளேன்றது ப்ரெடிகேட். இங்க சம் அத்லெட்ஸ் கேன் பிளேல அத்லெட்ஸ் சப்ஜெக்ட், பிளே ப்ரெடிகேட். ஓகே, ஸோ இந்த காம்ப்ளிமெண்டரி பேர் வரும்போது சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் இடம் மாறி இருக்கக்கூடாது. அது எக்ஸாம்பிள் வரும்போது நான் சொல்றேன், பெட்டரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. Now I will quickly explain the rules of syllogism. இப்போ நம்ம மிடில் டேர்ம் என்னன்னு பார்த்துட்டோம், குவான்டிஃபயர்ஸ் என்னென்ன வரும்னு பார்த்துட்டோம், யூனிவர்சல் எது எது, பர்டிகுலர் எது எது அப்படிலாம் பார்த்துட்டோம். இப்போ ஸ்டேட்மெண்ட்ல there is a term called distribution. சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், நமக்கு 4 குவான்டிஃபையர் இருக்கு. ஓகே, இது ரொம்ப முக்கியமான ரூல், கவனிங்க. when all அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ப்ரெடிகேட் டிஸ்ட்ரிபியூட் ஆகலன்னு அர்த்தம். நோன்ற ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு அர்த்தம். சம்ன்ற ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகலன்னு அர்த்தம்.
சம் நாட்ல சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, ப்ரெடிகேட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ஏன் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஏன் ஆகல அப்படின்றது. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நோ விமன் டீச்சர் கேன் பிளே அப்படின்னா தி சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ப்ரெடிகேட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது நோ விமன் டீச்சர் கேன் பிளே அப்படின்னாலும் நோ பிளேயர்ஸ் ஆர் விமன் டீச்சர் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அதாவது மாத்தி போட்டுக்கலாம். நோ ஏ இஸ் பி இந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கு ஸ்டேட்மெண்ட்னா நோ பி இஸ் ஏ ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஓகே, ஏக்கும் பிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். நோ ஏ இஸ் பின்னா அப்ப பிக்கு ஏக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அதனால இந்த நோன்ற வேர்டு வச்சு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா யூ கேன் இமேஜின் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ரெண்டு பத்தியும் சொல்லுது. நோ ஏ இஸ் பின்னு சொல்லலாம், நோ பி இஸ் ஏன்னு சொல்லலாம். ஓகே, நவ் ஆல் ஏ ஆர் பி இப்படி சொல்லும்பொழுது இது வந்து எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா ஒன்லி சப்ஜெக்ட் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, ப்ரெடிகேட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஆல்ன்றது எதை குறிக்குதுன்னா ஏவை, ஆல் ஏ எல்லா ஏவை பத்தியும் சொல்லுது, பிஏ பத்தி அது மீன் பண்ணல. therefore this all அப்படின்ற quantifier distributes only the subject not the predicate. sum BRA ன்னு சொல்லலாம் இத. ஓகே, all ARB sum BRA ன்னு சொல்லலாம். பட் all BRA ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க ஆல் ஏன்றது ஏவை பத்தி தான் சொல்லுது, பியை பத்தி சொல்லல. அப்ப ஆல் பின்னு நம்ம சொல்லக்கூடாது. திஸ் இஸ் ராங். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த கன்க்ளூஷன் கொடுத்துருந்துச்சுன்னா திஸ் இஸ் ராங். ஓகே, பட் இந்த கன்க்ளூஷன் வரலாம். ஆல் ஏஆர்பினா சம் பிஆர்ஏன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு அப்படின்னு சொன்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டும் ட்ரூ தான். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்றது இட் வில் பி ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகே, நோ பார்த்துட்டோம், ஆல் பார்த்தாச்சு. இப்ப சம் ஏஆர்பி அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா we can conclude sum BRA ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, சம் ஏஆர்பின்னு சொன்னாலும் சம் பிஆர்ஏனாலும் ஒண்ணுதான். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா திஸ் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. மாத்தி எழுதிக்கலாம். நோக்கும் சம்முக்கும் மட்டும் நம்ம மாத்தி எழுதிக்கலாம். ஓகே, நோ ஏஆர்பிஏ நோ பிஆர்ஏன்னு சொல்லலாம். சம் ஏஆர்பினா சம் பிஆர்ஏன்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கும் சப்ஜெக்டையும் ப்ரெடிகேட்டையும் மாத்தினாலும் நமக்கு மீனிங் மாறாது. சரி, இப்ப சம் நாட் சம் ஏஆர் நாட் பி அப்படின்னு இருந்ததுன்னா இது கன்க்ளூஷன்ல சம் பிஆர் நாட் ஏன்னு எழுதக்கூடாது. தட் வில் பி ராங். ஓகே, சம் ஏஆர் நாட் பில எது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரெடிகேட் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. சம் ஏ ஆர் நாட் பி, பி இல்ல அப்படின்னு பியை பத்தி சொல்லுது. ஓகே, கொஞ்சம் ஏ அது வந்து சம் பர்டிகுலரா சில ஏ பத்தி மட்டும் தான் சொல்லுது. ஆனா கண்டிப்பா அதெல்லாம் பியா இருக்காது, 100% பி இல்ல அப்படின்னு பியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அப்ப சம் நாட் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா சப்ஜெக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதா ப்ரெடிகேட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதான்னு பார்த்தோம்னா இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் தி ப்ரெடிகேட். ஆல் வந்து சப்ஜெக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, நோ வந்து சப்ஜெக்டையும் ப்ரெடிகேட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது,
சம் இப்போ இதுல பாருங்க சம் ஏ ஆர் பின்னா கொஞ்சம் ஏ பத்தி தான் சொல்லுது, கொஞ்சம் பியை பத்தி தான் சொல்லுது. ஓகே, அப்போ ஃபுல்லா எதையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலன்னு அர்த்தம். 100% டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் சப்ஜெக்ட்டுக்கோ ப்ரெடிகேட்டுக்கோ. ஆல்ல ஃபுல்லா சப்ஜெக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. நோல ரெண்டுமே, நோ ஏஆர்பின்னா நோ ஏஆர்பி அண்ட் நோ பிஆர்ஏ, ஏக்கும் பிக்கும் சம்மந்தம் இல்லை, 100% சம்மந்தம் இல்லை அப்படின்னு ரெண்டையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. சம்ன்றது சப்ஜெக்டையும் பண்ணல ப்ரெடிகேட்டையும் பண்ணல. சம் நாட்ன்றது ப்ரெடிகேட்டை 100% டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. கண்டிப்பா சம் ஏ ஆர் நாட் பின்னா பி இல்லை அப்படின்னு அது 100% சொல்லுது. சம் ஏவை பத்தி தான் சொல்லுது, அதனால சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. ஓகே, ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சு ரூல்ஸ் ஃபார்ம் ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, இப்ப இதுல வந்து விமன் டீச்சர் மிடில் டேர்ம். The rule is middle term must be distributed in statement. Okay, important rule. Middle term distribute ஆயிருக்கணும். டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு அர்த்தம் பாருங்க. நோ விமன் டீச்சர்னா நோன்னு எது ரெண்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும், விமன் டீச்சரும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும், பிளேவும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். சம்னா சப்ஜெக்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, ப்ரெடிகேட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாதுன்னு பார்த்தோம். ஸோ ஏதாவது ஒரு இடத்துலயாச்சும் இந்த மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும், அப்பதான் கன்க்ளூஷன் அரைவ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் தென் middle term should not come in statement, sorry, conclusion. Middle term should not come in conclusion. Conclusionல middle term வரக்கூடாது, deduction போது. Okay, there are two distinct deduction, இன்னொன்னு inference. இன்ஃபரன்ஸ் மூலமாவும் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம். எப்படின்னா நோ விமன் டீச்சர் கேன் பிளே, எப்படி சொல்லலாம், நோ பிளேயர்ஸ் ஆர் விமன் டீச்சர். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சே நம்ம கன்க்ளூட் பண்றது. அது எது எதெல்லாம் வரும், நோ ஏஆர்பி வச்சு மட்டும் என்ன சொல்லலாம், நோ பிஆர்ஏன்னு சொல்லலாம். சம் ஏஆர்பி மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், சம் பிஆர்ஏ அப்படின்னு சொல்லலாம். ஆல் ஏஆர்பி இப்படின்ற ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு நம்ம என்ன சொல்லலாம், சம் பிஆர்ஏன்னு சொல்லலாம். இந்த மூணு தான் டைரக்ட் இன்ஃபரன்ஸ்ல நம்ம சொல்லக்கூடியது. வேற எந்த வகையிலையும் டைரக்டா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. அதுக்கு பேர் இன்ஃபரன்ஸ். டிடக்ஷன் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒத்து பார்த்து கன்க்ளூட் பண்றது. அதுக்கு தான் நம்ம ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப. ஓகே, இன்ஃபரன்ஸ்ன்றது டைரக்டா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்றது. அது இந்த மூணு கேட்டகரியில தான் வரும். இந்த மூணு கேட்டகரியில உங்களுக்கு கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா நீங்க ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்து கன்க்ளூஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லிடலாம். ஆனா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணி வச்சு கன்க்ளூட் பண்றோம்னா தட் இஸ் கால்ட் டிடக்ஷன். அந்த டிடக்ஷனுக்கு தான் இப்ப ரூல்ஸ் நம்ம பார்க்குறோம். என்னென்ன, மிடில் டேர்ம் ஸ்டேட்மெண்ட்ல கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும், அப்புறம் மிடில் டேர்ம் கன்க்ளூஷன்ல வந்திருக்க கூடாது, only 3 terms should be there in the statement.
என்னென்ன டேர்ம்? மிடில் டேர்ம் இருக்கணும், ஒரு மைனர் டேர்ம், ஒரு மேஜர் டேர்ம். ஓகே, கன்க்ளூஷன்லயும் இந்த டேர்ம் வச்சுதான் வந்திருக்கணும். ஃபோர்த் டேர்மும் ஒன்று வருதுன்னா it is not allowed in deduction. ஓகே, only 3 terms தான் allowed. அந்த 3 வார்த்தையை வச்சு தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்லயும் கன்க்ளூஷன்லயும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபோர்த் டேர்ம் ஏதாவது வருதுன்னா அதை வந்து ராங் கன்க்ளூஷன் நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின் ஒன்லயே பாருங்க, விமன் டீச்சர் ஒரு டேர்ம், அது மிடில் டேர்ம். பிளே ஒரு டேர்ம், அத்லெட் ஒரு டேர்ம். இங்க பாருங்க மேல் அத்லெட்ஸ் அப்படின்னு வருது. மேலை பத்தி அது ஒரு ஃபோர்த் டேர்ம். ஒன்னு விமன் டீச்சர் பத்தி சொல்லணும், இல்ல பிளே பத்தி சொல்லணும், இல்ல அத்லெட்ஸ். 3 தான் டேர்ம். 4வதா மேல் அல்லது கேர்ள்ஸ், பாய்ஸ், இது மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாவது சொன்னாங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே we can say that is wrong அப்படின்ட்டு. ஓகே, அதுதான் இந்த ரூல். then another rule is negative statements வந்துச்சுன்னா we can say no conclusion. அதாவது both statements நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா கன்க்ளூஷன் வராது. both are particular statements அப்படின்னு வச்சுக்கோங்க. then also no conclusion. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா எது எது? நோவும் சம் நாட்டும். ஓகே, பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா எது? சம்மும் சம் நாட்டும். ரைட், அது ரெண்டும் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ். நோவும் சம் நாட்டும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கன்க்ளூஷன் அது ஸ்டேட்மெண்ட்ல சம்மு சம் நாட் அப்படின்னு 2 வகையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அல்லது சம்மு அல்லது சம் நாட், மொத்தத்துல 2 ஸ்டேட்மெண்ட்டுமே பர்டிகுலரா இருக்கக்கூடாது. ஓகே, அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து ஏதாவது ஒன்னு நெகட்டிவா வந்துட்டா கூட கன்க்ளூஷன் நெகட்டிவா தான் வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் கன்க்ளூஷன் வராது. சரி, இந்த ரூல்ஸை நான் இண்டிவிஜுவல் கொஷின்ஸ்லயும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், பட் பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. சிடி பார்ட் 1 வீடியோ அதுல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரி, நம்ம கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நோ விமன் டீச்சர் கேன் பிளே, சம் விமன் டீச்சர்ஸ் ஆர் அத்லெட்ஸ். இதுல விமன் டீச்சர் அப்படின்றது மிடில் டேர்ம். ரூல் படி மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா பார்க்கணும். நோன்றதுனால விமன் டீச்சரும் டிஸ்ட்ரிபியூட்டட், பிளேவும் டிஸ்ட்ரிபியூட்டட். சம்னா விமன் டீச்சரும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, அத்லெட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. ஸோ விமன் டீச்சர் மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும், ஒரு டைம் ஆச்சும். ஆயிருக்கா? எஸ், ஒரு டைம் ஆயிருக்கு. தென் அப்ப கன்க்ளூஷன் அரைவாகும். முதல் கன்க்ளூஷன் என்ன? மேல் அத்லெட்ஸ் கேன் பிளே. மேல் அப்படின்ற மேல் அத்லெட்ஸ்ன்ற ஒரு ஃபோர்த் டேர்ம் வந்திருக்கு புதுசா. ஓகே, அப்ப இந்த கன்க்ளூஷன் ராங்னு இமீடியட்டா சொல்லிடலாம். தேர் ஷுட் பி ஒன்லி 3 டேர்ம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கன்க்ளூஷன், சம் அத்லெட்ஸ் கேன் பிளே. இது பாருங்க, நோன்ற வேர்டு வந்துடுச்சு, சம்னு ஒன்று வேர்டு வந்துருச்சு. ஸோ ஒரு நெகட்டிவ் வேர்டு வந்துடுச்சு அப்படின்னாலே, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுனாலே கன்க்ளூஷன் வந்து கண்டிப்பா நெகட்டிவா தான் வரும். ஓகே, அதனால this conclusion is also wrong. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன?
neither conclusion 1 or 2 follows அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதான் நம்ம கிளிக் பண்ணணும். neither 1 or 2, அதாவது neither 1 nor 2, neither 1 nor 2 follows, ரெண்டுமே ஃபாலோ ஆகலன்னு அர்த்தம். ஓகே, புரிஞ்சுதா இது எப்படி அரைவாச்சு அப்படின்ட்டு? ஏன் கன்க்ளூஷன் 1 வராதுன்னா, மேல் அத்லெட்ஸ் வந்துருச்சு, அது வந்து கிவன் டேர்ம்ல இல்ல. விமன் டீச்சரு, பிளே, அத்லெட் இந்த 3 வச்சுதான் அரைவா இருந்திருக்கணும். மேல் அத்லெட் புதுசா வந்ததுனால அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. கன்க்ளூஷன் 2 ஏன் ஃபாலோ ஆகுதுன்னா, ஸ்டேட்மெண்ட்ல ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னாலே கன்க்ளூஷனும் நெகட்டிவா தான் வரும். வேற சம் அத்லெட்ஸ் கேன் பிளேன்றது பாசிட்டிவ் கன்க்ளூஷன், அதனால அது வராது. ஓகே, நெக்ஸ்ட். ஆல் பேக்ஸ் ஆர் கேக்ஸ், ஆல் lamps ஆர் கேக்ஸ். இதுல மிடில் டேர்ம் எதுன்னு பார்ப்போம். கேக்ஸ் தான் மிடில் டேர்ம். இதுல பேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, கேக் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. இங்க லேம்ப் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, கேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. ஏன்னா ஆல் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பேசிக்ஸ்லயே பார்த்தோம். therefore இதுல பாருங்க, கேக்குன்றது மிடில் டேர்ம் ஒரு இடத்துலயாச்சும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். ஆனா நமக்கு ரெண்டுலயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னா டிடக்ஷன் கன்க்ளூஷன் அரைவ் பண்ண முடியாது. ஓகே, அப்ப என்ன சொல்லலாம் நம்ம? இதுல இருந்து டைரக்டா எந்த கன்க்ளூஷன்ல அரைவ் பண்ண முடியும்? ஆல் பேக்ஸ் ஆர் கேக்ஸ்ல some cakes are bag ன்னு சொல்லலாம். that will be true. இங்க some cakes are lamps அப்படின்னு சொல்லலாம். that is also true. இதெல்லாம் வந்து இன்ஃபரன்ஸ் மூலமா கன்க்ளூட் பண்றது. இந்த மாதிரி உங்களுக்கு கன்க்ளூஷன்ல கொடுத்திருந்தாங்கன்னா ட்ரூ சொல்லுங்க. அப்படி எதுவும் நமக்கு தரல அப்படின்னா டிடக்ஷன் ரூலுக்கு போயிடணும். நம்ம டிடக்ஷன் ரூல்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகல கேக் அப்படின்றதுனால ரெண்டுமே நீங்க தைரியமா ராங்னு சொல்லலாம். பட் தேர் இஸ் an எக்ஸ்ட்ரா ஸ்டெப். என்ன? காம்ப்ளிமெண்டரி பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். காம்ப்ளிமெண்டரி பேர் என்ன சொன்னோம்? சம்மும் நோவும் காம்ப்ளிமெண்டரி பேரு, ஆலும் சம் நாட்டு காம்ப்ளிமெண்டரி பேர். சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட்ல இந்த மாதிரி ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்திருந்தாங்கன்னா that will form a complementary pair. ரெண்டுமே ட்ரூவா இருக்கக்கூடாது, ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கக்கூடாது காம்ப்ளிமெண்டரி பேர்ல. ஓகே, இங்க பாருங்க, சம்மும் நோ வந்துடுச்சு. இங்கேயும் லேம்பு, இங்கேயும் லேம்பு, இங்கேயும் பேக், இங்கேயும் பேக், which means சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட். சம்மும் நோவும் ஆப்போசிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னு ட்ரூவா இருந்தா இன்னொன்னு கண்டிப்பா ஃபால்ஸா தான் இருக்கும்னு பார்த்தோம். பாருங்க, ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கு. அப்படி வருமானா அப்படி வரக்கூடாது. which means either one will be definitely true, either 1 or 2 follows என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை தான் நீங்க கிளிக் பண்ணணும். ஓகே, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கன்க்ளூஷன்ல தான் பார்க்கணும், ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க கூடாது. காம்ப்ளிமெண்டரி பேருக்கு கன்க்ளூஷன்ல சம்மு நோவும் சேர்ந்த ஸ்டேட்மெண்ட், சேர்ந்த கன்க்ளூஷன்ஸ் ரெண்டு. ஒரு கன்க்ளூஷன் சம்லையும் இன்னொரு கன்க்ளூஷன் நோலையும் வந்துச்சு. சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் அதே இருக்கு ரெண்டு கன்க்ளூஷன்லயும். அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி பேரு அந்த ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸா இருக்காது அல்லது ட்ரூவா இருக்காது. கண்டிப்பா ஒன்னு ட்ரூ ஒன்னு ஃபால்ஸ், இல்ல ஒன்னு ஃபால்ஸ் ஒன்னு ட்ரூ, இப்படிதான் இருக்கணும். ரெண்டுமே ட்ரூ அப்படின்ற மாதிரி வருது, இல்ல ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி வருதுன்னா செலக்ட் தி ஆன்சர் as either or.
ஓகே, அதே மாதிரி தான் ஆல் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனும் சம் நாட் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனும் கொடுத்துருக்காங்க. சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரிடிகேட் ரெண்டுத்துலயும் அப்படி வந்ததுன்னா தட் வில் ஃபார்ம் ஏ காம்ப்ளிமெண்டரி பேர். அந்த ரெண்டும் ட்ரூ ட்ரூன்னு வந்துச்சுன்னா செலக்ட் தி ஆன்சர் as எய்தர் ஆர். ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்துச்சுனாலும் எய்தர் ஆர் செலக்ட் பண்ணுங்க. ஒன்னு ட்ரூ ஒன்னு ஃபால்ஸ் வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படிதான் வரணும். அப்படி வந்துச்சுன்னா எது ட்ரூ வருதோ அது மட்டும் ஃபாலோ, ஒன்லி ஒன் ஃபாலோ அல்லது ஒன்லி டூ ஃபாலோ அப்படி செலக்ட் பண்ணணும். ஓகே, சம்மு நோ வந்தாலே எய்தர் அப்படி போட்டுறக்கூடாது. ஓகே, ரெண்டுமே ட்ரூ வருது அல்லது ரெண்டுமே ஃபால்ஸ் வருதுன்ற சிச்சுவேஷன்ல மட்டும்தான் எய்தர் ஆர் ஆன்சர் செலக்ட் பண்ணணும். ஒன்னு ட்ரூ ஒன்னு ஃபால்ஸ் வந்ததுன்னா நோ ப்ராப்ளம், அப்படிதான் வரணும். அப்ப எது ட்ரூ வருதோ அது மட்டும் ஃபாலோன்னு போடுங்க. கன்க்ளூஷன் ஒன்னு ட்ரூ கன்க்ளூஷன் 2 ஃபால்ஸ் வந்துச்சுன்னா கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கன்க்ளூஷன் 1 ஃபால்ஸ் கன்க்ளூஷன் 2 ட்ரூ வருது அப்படின்னா என்னது, கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் அப்படின்ற ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணணும். ரெண்டுமே ஃபால்ஸ் வருது ரெண்டுமே ட்ரூ வருது அந்த சிச்சுவேஷன்ல மட்டும்தான் எய்தர் ஆர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் the answer is ரெண்டுமே ஃபால்ஸ் வந்துச்சு, அதனால எய்தர் ஆர், எய்தர் 1 or 2 follows. ஃபாலோஸ்னு என்ன அர்த்தம், ட்ரூன்னு அர்த்தம். ஸோ எய்தர் ஒன்று ட்ரூவா இருக்கும் இல்லைன்னா 2 ட்ரூவா இருக்கும்னு அர்த்தம். அதுதான் ஆன்சர். ரெண்டுமே ஃபால்ஸா இருக்காது அல்லது ரெண்டுமே ட்ரூவா இருக்காது அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட். All mango are golden in color. No golden color things are cheap. ஓகே, இங்க என்னென்ன டேர்ம் இருக்கு பாருங்க. கோல்டன் கலர் அப்படின்றது மிடில் டேர்ம். ஓகே, மேங்கோன்னு ஒரு டேர்ம் இருக்கு, சீப்னு ஒரு டேர்ம் இருக்கு. கோல்டன் கலர் திங்ஸ் அப்படின்றத சேர்த்து எடுத்துக்கலாம் நம்ம. இங்கேயும் கோல்டன் கலர், அதனால கோல்டன் கலர் வந்து மிடில் டேர்ம். மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கான்னு முதல்ல செக் பண்ணோம். இதுல மேங்கோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, கோல்டன் கலர் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. இதுல கோல்டன் கலரும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, சீப்ன்றதும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே, அப்படின்னா மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஸோ ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, இதுல இருந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன எடுக்கலாம்னு பார்ப்போமா. டைரக்ட் கன்க்ளூஷன்ஸ். ஆல் மேங்கோ ஆர் கோல்டன் கலர்னா என்ன அர்த்தம், சம் கோல்டன் கலர் திங்ஸ் ஆர் மேங்கோ அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு என்ன சொல்லலாம், நோ கோல்டன் கலர் திங்ஸ் ஆர் சீப்னா நோ சீப் திங்ஸ் ஆர் கோல்டன் கலர் அப்படி சொல்லலாம். ரீவேர்டு பண்றோம். இது என்னது, இன்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் கன்க்ளூஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ட்ரூ சொல்லிடலாம். கொடுத்துருக்காங்களா பார்க்கலாம். பாருங்க, கோல்டன் கலர் மேங்கோஸ் ஆர் நாட் சீப். இன்னொன்னு ஆல் மேங்கோ ஆர் சீப். இப்ப இதுக்கு நான் உங்களுக்கு வென் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல் மேங்கோ ஆர் கோல்டன் கலர் அப்படின்னு என்ன அர்த்தம், மேங்கோ இருக்கு, எல்லா மேங்கோவும் இது வந்து என்னது, கோல்டன் கலர் அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா மேங்கோவும் கோல்டு கலருக்குள்ளதான் இருக்குன்னு அர்த்தம் வென் டயக்ராம் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஆல் மேங்கோ ஆர் கோல்டன் கலர். ஸோ அந்த அவுட்டர் சர்க்கிள் கோல்டன் கலர், இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே கோல்டன் கலர். அப்போ அதுக்குள்ள மேங்கோ இருக்கு, விச் மீன்ஸ் ஆல் மேங்கோ ஆர் கோல்டன் கலர். ஸ்டேட்மெண்ட் 1க்கான வென் டயக்ராம். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன, நோ கோல்டன் கலர் திங்ஸ் ஆர் சீப். அப்போ கோல்டன் கலருக்கும் சீப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அது தனியா இருக்கணும், இது தனியா இருக்கணும். ஓகே, ரெண்டுத்துக்கும் நோ கனெக்ஷன்.
நோ கோல்டன் கலர் திங்ஸ் ஆர் சீப். இது வென் டயக்ராம் மெத்தட் மூலமா சால்வ் பண்ணா இப்படி வரும். வென் டயக்ராம் போடுறதுக்கு நம்ம கத்துக்கணும். ஓகே, இப்ப கன்க்ளூஷன் பார்ப்போம். ஆல் மேங்கோ ஆர் சீப். பாருங்க, ஆல் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், நோ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா கன்க்ளூஷன் should be நெகட்டிவ். நெகட்டிவ் கன்க்ளூஷன் தான் வரணும். ஓகே, அப்ப ஆல் அப்படின்ற ஸ்டேட் கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா யூ கேன் ஸ்ட்ரைட் அவே டெல் இட் வில் நாட் ஃபாலோ. ரூல் ஆஃப் சிலாஜிசம் ஞாபகம் இருக்கு இல்லையா, இந்த 8 ரூல்ஸ் ஜென்ரலி, அதுல படி பார்த்தோம்னா கண்டிப்பா நெகட்டிவ் கன்க்ளூஷன் தான் வரணும். ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா கூட நெகட்டிவ் கன்க்ளூஷன் தான் வரும். ஓகே, அதே மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட்டும் பாசிட்டிவா இருந்ததுன்னா பாசிட்டிவ் கன்க்ளூஷன் தான் வரும். ஓகேவா? ஸோ இதுல கன்க்ளூஷன் 1 வில் நாட் ஃபாலோ. கன்க்ளூஷன் 2, கோல்டன் கலர் மேங்கோ ஆர் நாட் சீப். அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 2 தான் நோ கோல்டன் கலர் திங்ஸ் ஆர் சீப். அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த கோல்டன் கலர் திங்ஸும் சீப் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப கோல்டன் கலர் மேங்கோவும் சீப் இல்லாம தானே இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் வில் ஃபாலோ. கொஸ்டின் 3ல ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகே, வென் டயக்ராம் வச்சு பார்த்தாலும் தெரியும். பாருங்க, கோல்டன் கலர் மேங்கோ ஆர் நாட் சீப். கோல்டன் கலருக்குள்ள இருக்கிற மேங்கோ தான் கோல்டன் கலர் மேங்கோ. இந்த ரீஜியன், this region are not cheap. Definitely they are not cheap. ஏன்னா கோல்டன் கலர் திங்ஸே சீப்பா இல்லை அப்படின்ற போது கோல்டன் கலர் மேங்கோ மட்டும் சீப்பா இருக்குமானா இருக்காது. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2ல சொல்லிட்டாங்க நமக்கு. என்ன சொல்லிட்டாங்க? நோ கோல்டன் கலர் திங்ஸ் ஆர் சீப். எந்த கோல்டன் கலர் திங்ஸும் சீப்பா இல்லை அப்படின்ற போது கோல்டன் கலர் மேங்கோவும் சீப்பா இருக்காதுன்றது இட் இஸ் ட்ரூ. So only 2 follows. Okay, next. Some kings are queens, all queens are beautiful. Conclusion, all kings are beautiful, all queens are kings. சரி, முதல்ல நம்ம மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா பார்ப்போம். மிடில் டேர்ம் இதுல கியூன்னு தான் மிடில் டேர்ம். ஓகே, இங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. சம்முக்கு ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, பட் ஆல்க்கு சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால குவீன் குவீன் மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. அதனால நம்ம கன்க்ளூஷன் டிடக்ஷன் மூலமா அரைவ் பண்ணலாம். டைரக்ட் இன்ஃபரன்ஸ் மூலமா என்ன வரலாம்? சம் கிங் ஆர் குவீன், சம் குவீன் ஆர் கிங் அப்படி சொல்லலாம். ஆல் குவீன் ஆர் பியூட்டிஃபுல் எப்படி எழுதலாம்? சம் பியூட்டிஃபுல் ஆர் குவீன் அப்படி சொல்லலாம். ஓகே, இந்த ரெண்டும் டைரக்ட் இன்ஃபரன்ஸ். இதுல ஏதாவது நமக்கு கன்க்ளூஷன் வந்துருச்சுன்னா ட்ரூ சொல்லிடலாம். நமக்கு அப்படி எதுவும் கொடுக்கல, அதனால அதை விட்டுறலாம். இப்ப கன்க்ளூஷன் 1 ரூல், டிடக்ஷன் ரூல் படி பார்ப்போம். ஆல் கிங் ஆர் பியூட்டிஃபுல். பாருங்க, there is a rule. If one term is distributed in conclusion, it should have been distributed in the statement. ஓகே, இது ஒரு ரூல் ஆஃப் சிலாஜிசம். எது இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு பாருங்க. கன்க்ளூஷன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆன டேர்ம் ஸ்டேட்மெண்ட்லயும் கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். அப்பதான் அந்த கன்க்ளூஷன் ட்ரூ ஆகும். ஓகே, இதுல எது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? ஆல் கிங்ஸ்ல
கிங்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஆல் குவீன்ல குவீன் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல கிங்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்லயும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். அதுதான் இந்த ரூல் சொல்லுது. ஓகே, இங்க ஸ்டேட்மெண்ட்ல கிங் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கான்னா ஆகல அப்படின்னா இந்த கன்க்ளூஷன் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடலாம். ஓகே, கன்க்ளூஷன் 2 பாருங்க. மிடில் டேர்ம் வந்துடுச்சு. மிடில் டேர்ம் கன்க்ளூஷன்ல வரக்கூடாது ஆஸ் பர் ரூல் ஆஃப் டிடக்ஷன். சிலாஜிசம் ரூல்ல மிடில் டேர்ம் வரக்கூடாது. அப்ப இதுவும் ஃபால்ஸ். ஓகே, காம்ப்ளிமெண்டரி பேர் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஒன்னு ஆல் இன்னொன்னு ஆல், they are not complementary pair, therefore neither one nor two follows அப்படின்றதா இதுக்கு ஆன்சர். ஓகே, இந்த ரெண்டுல ஏதாவது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா யூ கேன் சே தே ஆர் ட்ரூ. பட் அந்த மாதிரி நம்ம கொடுக்கல. இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னாலே நம்ம டிடக்ஷன் ரூல் படி தான் செக் பண்ணோம். டிடக்ஷன் ரூல் படி மிடில் டேர்ம் கன்க்ளூஷன்ல வந்துடக்கூடாது. ஒரு இடத்துலயாச்சும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். ஓகே, இதெல்லாம் ரூல்ஸ். அந்த ரூல் மட்டும் சிலது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதை வென் டயக்ராம் படி போடலாமா? சம் கிங் ஆர் குவீன், சம் கிங் ஆர் குவீன் அப்படின்றது முதல் டேர்ம். கன்க்ளூஷன் 1 பாருங்க. ஆல் கிங்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். டெஃபினெட்லி இல்ல. ஏன்னா கொஞ்சம் கிங் தான் பியூட்டிஃபுல். இந்த ரீஜன் வரும். ஓகே, செகண்ட் கன்க்ளூஷன் ஆல் குவீன் ஆர் கிங்ஸ். இல்ல, ஒன்லி சம் கியூன் தான் கிங்ஸ். அதனால ரெண்டுமே ஃபால்ஸ்னு சொல்லலாம். ஸோ வென் டயக்ராம் வச்சும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மெத்தட்லயும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ரூல் பேஸ்டு டிடக்ஷன் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா வென் டயக்ராம்ல செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், some doctors are fools, some fools are rich. ஓகே, முதல்ல நம்ம டைரக்டா என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு என்ன வரும்? some fools are doctors. இதுக்கு some rich are fools. ஓகே, ரிச்சுக்கு ஆறு, ஃபூலுக்கு எஃப்னு போடுறேன், டாக்டருக்கு டி, அந்த மாதிரி ஷார்ட் எழுதிருக்கேன். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் டைரக்ட் இன்ஃபரன்ஸ். இது மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது ட்ரூன்னு சொல்லலாம். சம் ஃபூல்ஸ் ஆர் டாக்டர் இருக்கா? இல்லை. சம் ரிச் ஆர் ஃபூல்ஸ், அதுவும் இல்லை. அப்படின்னா நம்ம இதை டிடக்ஷன் மூலமா தான் சால்வ் பண்ணணும். அப்படிதான் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுல மிடில் டேர்ம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபூல்ஸ். ஓகே, ஸோ சம்னு வந்ததுனால ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகலன்னு தெரியும் நமக்கு இல்லையா? சம்ல சப்ஜெக்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, ப்ரெடிகேட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே வி கேன் சே ஒன்னு இன்ஃபரன்ஸ் மூலமா கன்க்ளூஷன் கொடுத்துருக்கணும், அப்படியும் கொடுக்கல அப்படின்னா ரெண்டுமே வராதுன்னு முடிவு பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா மிடில் டேர்ம் கண்டிப்பா ஒரு இடத்துலயாச்சும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். இங்க ஃபூல்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே பர்டிகுலர். இதுவும் சம், இதுவும் சம். ரெண்டுமே பர்டிகுலரா வந்துச்சுன்னா இந்த டிடக்ஷன் ரூல் படி கன்க்ளூஷன் வில் நாட் ஃபாலோ இல்லையா? ஸோ ரெண்டு ரூலும் இங்க டிவியேட் ஆகுது. ஸோ இதுக்கும் வந்து நெய்தர் ஒன் நார் டு ஃபாலோ. ஓகே,
காம்ப்ளிமெண்டரி பேரும் இல்லை, ஏன்னா சம்மு அது வந்து காம்ப்ளிமெண்டரி பேர் இல்லை. சம்மு நோ வந்துருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்டரி பேரா இருந்திருக்கும். ஆனா சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் சேமா இருக்கணும், அதுவும் இங்க இல்லை. டாக்டர் ரிச், இங்க ரிச் டாக்டர் மாறி வந்திருக்கு சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும். ஓகே, so neither one nor two. Okay, next, all roads are waters, some waters are boats. Conclusion, some boats are roads, all waters are boats. சரி, ஸ்டேட்மெண்ட்ல மிடில் டேர்ம் எது? வாட்டர். வாட்டர் மிடில் டேர்ம். டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா பார்க்கலாம். இங்க ரோடு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, வாட்டர் ஆகல. இங்க சம்ன்றதுனால ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. தேர்ஃபோர் டிடக்ஷன் ரூல் படி நம்ம கன்க்ளூஷன் அரைவ் ஆகாது, ரெண்டுமே ஃபால்ஸ்ன்னு போடலாம். சரி, இன்ஃபரன்ஸ் மூலமா ஏதாவது வருதான்னு செக் பண்ணிப்போம். ஆல் ரோட் ஆர் வாட்டருக்கு என்ன சொல்லலாம்? சம் வாட்டர் ஆர் ரோட்ஸ் அப்படி சொல்லலாம். சம் வாட்டர் ஆர் போட்ஸ் எப்படி எழுதலாம்? சம் போட் ஆர் வாட்டர். ஸோ இந்த ரெண்டு தான் பாசிபிள். இதுல ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கன்க்ளூஷன் ஓகேன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ஃபாலோ ஆகாதுன்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடலாம். சம் போட் ஆர் ரோட்ஸ், சம் வாட்டர் ஆர் ரோடுன்ற ஃபர்ஸ்ட் இன்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இல்ல. சம் போட் ஆர் வாட்டர் கொடுத்துருக்காங்களா? இல்ல. தேர்ஃபோர் ஸ்ட்ரைட்டாவே நம்ம சொல்லிடலாம் ரெண்டுமே ஃபாலோ ஆகாது. இதுக்கும் நெய்தர் ஒன் நாட் டூ ஃபாலோஸ். ஏன்னா மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, அந்த ரூல் படி நம்ம ரெண்டுத்தையும் ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகே, ஏதாவது ஒரு ரூல் வயலேட் ஆனா கூட நமக்கு ஓகே தான், கன்க்ளூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், no bat is ball, no ball is wicket. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம டைரக்ட் இன்ஃபரன்ஸ் பாருங்க. நோ பேட் இஸ் பால்க்கு என்ன சொல்லலாம்? நோ பால் இஸ் பேட்னு கன்க்ளூஷன் வந்துருந்துச்சுன்னா ஓகே சொல்லலாம். இதுக்கு என்ன சொல்லலாம்? நோ விக்கெட் இஸ் பால். இப்படி வந்திருந்ததுன்னா மட்டும்தான் டைரக்டா கன்க்ளூஷன் ஓகேன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ரூல் பேஸ்டு பார்க்கணும். ரூல் பேஸ்டு ரொம்ப சிம்பிள். ரெண்டுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது, ரெண்டுமே ராங்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடலாம். ரூல் ஞாபகம் இருக்கு இல்லையா? போத் ஸ்டேட்மெண்ட் ஷுட் நாட் பி நெகட்டிவ். எது எது நெகட்டிவ்? நோவும் நோவும், அல்லது நோவும் சம் நாட்டும் இப்படி வந்துருந்துச்சுன்னா ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாவே ரெண்டு கன்க்ளூஷனும் ராங்னு சொல்லிடலாம். இதுல ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும். நோ பால் இஸ் பேட் சொல்லியிருக்காங்களா? இல்ல. நோ விக்கெட் இஸ் பால் அதுவும் சொல்லல. அப்ப ஸ்ட்ரைட்டாவே யூ கேன் சே நெய்தர் ஒன் நார் டூ as per the rule. ஓகே, ரெண்டு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால கன்க்ளூஷன் will not follow. கன்க்ளூஷன் இது கொடுத்துருந்தாங்கன்னா அது மட்டும் ஃபாலோன்னு சொல்லியிருந்திருக்கலாம், பட் அந்த ரெண்டுத்தையுமே அவங்க கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட், ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரீஸ், நோ ஃப்ரூட் இஸ் ட்ரீ. கன்க்ளூஷன், நோ ஃப்ரூட் இஸ் ஃப்ளவர், சம் ட்ரீ ஆர் ஃப்ளவர். ஓகே, இப்போ இதில் டைரக்ட் கன்க்ளூஷன் எது வரலாம்? ஆல் ஃப்ளவர் ஆர் ட்ரீக்கு சம் ட்ரீ ஆர் ஃப்ளவர் சொல்லலாம். நோ ஃப்ரூட் இஸ் ட்ரீக்கு நோ ட்ரீ இஸ் ஃப்ரூட் இப்படி சொல்லலாம். இதுல ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்க? சம் ட்ரீ ஆர் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேர்ஃபோர் இது நீங்க டிக் பண்ணிக்கலாம். திஸ் வில் ஃபாலோ. ஏன்னா ஆல் ஃப்ளவர் ஆர் ட்ரீயை எப்படி எழுதலாம்? சம் ட்ரீ ஆர் ஃப்ளவர்னு எழுதலாம், அதுபடி கொடுத்துருக்காங்க. நோ ட்ரீ இஸ் ஃப்ரூட் கொடுக்கல, அதனால கொடுக்காததுக்கெல்லாம் நம்ம ரூல் பேஸ்டு ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ ரூல் பேஸ்டுக்கு போவோம். மிடில் டேர்ம் எது? ட்ரீ அப்படின்றது மிடில் டேர்ம். மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா? இங்க ஃப்ளவர் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ட்ரீ ஆகல. இங்க ஃப்ரூட்டும் ஆயிருக்கு, ட்ரீயும் ஆயிருக்கு. தேர்ஃபோர் மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஒரு டைம் ஆச்சு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா நமக்கு ஓகே. சரி, டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா பாருங்க, ஒன்னு ஆல், இன்னொன்னு நோ.
அப்ப கண்டிப்பா நெகட்டிவ் கன்க்ளூஷன் தான் வரும். ஸோ நெகட்டிவ் தான் வந்திருக்கு, அதுவும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, இப்ப மிடில் டேர்ம் வந்துருக்கூடாது, மிடில் டேர்ம் வரல, ஃப்ரூட்டும் ஃப்ளவரும் தான் வந்திருக்கு, அப்ப அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே, நோ ஃப்ரூட் இஸ் ஃப்ளவர், இதுல எது எது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? ஃப்ரூட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஃப்ளவரும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ ஆஸ் பர் ரூல் கன்க்ளூஷன்ல எந்த டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கோ அது ஸ்டேட்மெண்ட்லயும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். ஸோ ஃப்ரூட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும், ஃப்ளவரும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். இங்கேயும் ஃப்ரூட்டு ஃப்ளவர் ரெண்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. தேர்ஃபோர் திஸ் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. ஓகே, ரெண்டுமே ட்ரூவா வருது. நோ அண்ட் சம் வருது அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி பேர் வருதான்னு பார்க்கணும். காம்ப்ளிமெண்டரி பேரு நோ சம்மோ சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட்டா இருக்கான்னா இல்ல, டிஃபரெண்ட் சப்ஜெக்ட் டிஃபரெண்ட் ப்ரெடிகேட் வருது. இங்க ஃப்ரூட் வந்துருச்சு, ட்ரீ வந்துருச்சு. ஓகே, அதனால டிஃபரெண்ட் சப்ஜெக்ட் அண்ட் டிஃபரெண்ட் ப்ரெடிகேட், அதனால காம்ப்ளிமெண்டரி பேர் இல்ல. அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன? போத் 1 and 2 follows அப்படின்னு சொல்லலாம். ஸோ முக்கியமான கொஸ்டின் இது, ஏன்னா நிறைய ரூல்ஸ் இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். அகைன் நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல் ஃப்ளவர் ஆர் ட்ரீயை எப்படி எழுதலாம்? இதெல்லாம் இன்ஃபரன்சஸ். ஓகே, டிடக்ஷன் பண்ணல, இன்ஃபரன்ஸ்லயே வருது. என்னென்ன? ஆல் ஃப்ளவர் ஆர் ட்ரீயை சம் ட்ரீ ஆர் ஃப்ளவர் எழுதலாம். தட் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. நோ ஃப்ரூட் இஸ் ட்ரீயை நோ ட்ரீ இஸ் ஃப்ரூட்னு சொல்லலாம். தட் கன்க்ளூஷன் வில் பி ட்ரூ. இதுலயே ஏதாவது கொடுத்துருக்காங்களா பார்த்தா எஸ், சம் ட்ரீ ஆர் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கண்ணை மூடிட்டு நீங்க ட்ரூ சொல்லிடலாம். ஓகே, இப்போ மீதி இருக்கிற ஒன்று தான் நம்ம வந்து செக் பண்ணோம். அது வந்து டைரக்ட் இன்ஃபரன்ஸ்ல கொடுக்கல அப்படின்னா ரூல் பேஸ்டில் தான் செக் பண்ணோம். ரூல் பேஸ்டில் என்னென்ன செக் பண்ணோம்? மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கணும். ஒரு டைம் ஆயிருக்கு, ஓகே, ஒரு டைம் ஆச்சும் ஆயிருக்கணும். அப்புறம் ஆல் அண்ட் நோ வந்துச்சுன்னா, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நெகட்டிவ் கன்க்ளூஷன் தான் வரும். ஸோ நோ ஃப்ரூட் இஸ் ஃப்ளவர் வந்து நெகட்டிவ் கன்க்ளூஷன் தான். ஸோ அதுவும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ கன்க்ளூஷன் பார்க்குறோம். நோ ஃப்ரூட் இஸ் ஃப்ளவர். ஸோ ஃப்ரூட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஃப்ளவரும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஏன்னா நோ அப்படின்றது ரெண்டுத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ ஸ்டேட்மெண்ட்லேயும் ரெண்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும் ஆஸ் பர் ரூல். ஃப்ரூட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும், ஃப்ளவரும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். ஸ்டேட்மெண்ட்ல ஆயிருக்கு அப்படின்னா we can finally say this conclusion is also true. Okay, இதுல conclusion 1 வந்து rule based நமக்கு ஓகே ஆச்சு. conclusion 2 வந்து ரூல் பேஸ்ட் பாத்தீங்கன்னா மிடில் டேர்ம் வந்துடக்கூடாது. ஓகே, ட்ரீ வந்து வந்துடுச்சு மிடில் டேர்ம், அப்ப ரூல் பேஸ்ட் அது தப்பு. ஆனா டைரக்ட் இன்ஃபரன்ஸ்ல அது ட்ரூ ஆகுது. இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் அதுல ட்ரூ ஆகுது. ஓகே, முதல்ல இன்ஃபரன்ஸ் வந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. டைரக்டா நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு அதை போட்டுடலாம் கண்ணை மூடிட்டு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதுலயே வந்து வென் டயக்ராமும் பார்த்துடலாம், ஏன்னா எல்லா ரூலையும் பார்த்துட்டோம். வென் டயக்ராம் ஏன் போட்டோம்? ஆல் ஃப்ளவர் ஆர் ட்ரீ, ஆல் ஃப்ளவர் ஆர் ட்ரீ. ஓகே, நோ ஃப்ரூட் இஸ் ட்ரீ, ஃப்ரூட்டுக்கும் ட்ரீக்கும் திஸ் இஸ் ஃப்ளவர். நோ ஃப்ரூட் இஸ் ட்ரீனா ட்ரீக்கும் ஃப்ரூட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் தி வென் டயக்ராம். ஓகே, இப்ப கன்க்ளூஷன் 1 என்ன? நோ ஃப்ரூட் இஸ் ஃப்ளவர். பாருங்க, ஃப்ளவர் இங்க இருக்கு, ஃப்ரூட் இங்க இருக்கு. ஆப்வியஸ்லி ஃப்ரூட்டுக்கும் ஃப்ளவருக்கும் சம்மந்தம் வராது, ஏன்னா ட்ரீக்குள்ள ஃப்ளவர் இருக்கு. அதனால ட்ரீக்கும் ஃப்ரூட்டுக்குமே சம்மந்தம் இல்லைன்ற போது ஃப்ரூட்டுக்கும் ஃப்ளவருக்கும் சம்மந்தம் கண்டிப்பா இருக்காது. அதனால கன்க்ளூஷன் 1 இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ அப்படின்னு சொல்லலாம் வென் டயக்ராம் பார்த்து. கன்க்ளூஷன் 2 என்ன? சம் ட்ரீ ஆர் ஃப்ளவர். ஆப்வியஸ்லி சம் ட்ரீ ஆர் ஃப்ளவர் இந்த ரீஜன், ஏன்னா ஆல் ட்ரீ ஆர் ஃப்ளவர்னு சொல்லிட்டாங்க.
ட்ரீக்குள்ள இருக்கிற எல்லா ஃப்ளவருமே ட்ரூ தான். ட்ரீக்குள்ள தான் ஃப்ளவர் இருக்கு. ஸோ ஆல் ஃப்ளவர் ஆர் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா சம் ஃப்ளவர் ஆர் சம் ட்ரீ ஆர் ஃப்ளவர் அப்படின்றது டெஃபினெட்லி ட்ரூ. கரெக்டா? இதோ இந்த ஷேட் பண்ணிருக்க ரீஜன் சம் ட்ரீ. இங்க இருக்கிற ட்ரீ எல்லாம் ஃப்ளவர் இல்லை. ஆனா இந்த ஷேட் பண்ணிருக்கிற ட்ரீ எல்லாம் ஃப்ளவர். இதுல ட்ரீன்றது இந்த ஹோல் ரீஜன் இதெல்லாம் ட்ரீ தான். ஓகே, இந்த பிக்கர் ரவுண்டு ட்ரீ. அதுல சம் ட்ரீ இதோ இந்த டார்க் ஷேடட் they are flower. some tree are flower. Therefore conclusion 2 is also true. So ரெண்டுமே true. Both 1 and 2 follows. Okay, next. Every minister is a student. Every student is inexperienced. Conclusion, every minister is inexperienced. Some inexperienced are students. இப்ப முதல் ஸ்டெப் டைரக்ட் இன்ஃபரன்ஸ் என்ன வருதுன்னு பாத்துக்கலாம். முக்கியமான விஷயம், எவ்ரினாலும் ஆல்னாலும் ஒண்ணுதான். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்க ஆல்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் மினிஸ்டர் இஸ் ஸ்டூடெண்ட். அது எப்படி எழுதலாம்? சம் ஸ்டூடெண்ட் இஸ் மினிஸ்டர் அப்படி எழுதலாம். ஆல் ஸ்டூடெண்ட் இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. இது எப்படி இன்ஃபரன்ஸ் எழுதலாம்? சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, இப்படி எழுதலாம். இப்ப இது மாதிரி கன்க்ளூஷன் வந்திருக்கா முதல்ல செக் பண்ணணும். சம் ஸ்டூடெண்ட் இஸ் மினிஸ்டர் இருக்கா? இல்ல. சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கா? எஸ் இருக்கு. அப்ப அந்த கன்க்ளூஷன் நீங்க டைரக்டா ட்ரூ சொல்லிடலாம். ஓகே, இப்ப நம்ம செக் பண்ண வேண்டியது பேலன்ஸ் இருக்கிற இந்த கன்க்ளூஷன் தான். இங்கேயும் எவ்ரினாலும் ஆல்னாலும் ஒண்ணுதான். ஓகே, கன்க்ளூஷன் ஆல் மினிஸ்டர் இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. இதை நம்ம ரூல் பேஸ்டு தான் செக் பண்ணி ஆகணும். ரூல் பேஸ்டுக்கு போவோம். மிடில் டேர்ம் எது ஸ்டேட்மெண்ட்ல? ஸ்டூடெண்ட் அப்படின்றது மிடில் டேர்ம். அது கன்க்ளூஷன்ல வந்துடக்கூடாது. எஸ், வரல. மினிஸ்டரும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்திருக்குது. சரி, எது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? ஆல் மினிஸ்டர் ஸ்டூடெண்ட்ல மினிஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஆல் ஸ்டூடெண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. மிடில் டேர்ம் கண்டிப்பா ஒரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும், ஆயிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ப கன்க்ளூஷனும் பாசிட்டிவா தான் இருக்கணும். எஸ், கன்க்ளூஷனும் ஆல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால அந்த ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், கன்க்ளூஷன்ல இருக்கிறது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். ஸ்டேட்மெண்ட்லயும் கன்க்ளூஷன்ல எது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? மினிஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இன்எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. அப்ப மினிஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட்லயும் மினிஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். ஆயிருக்கானா? எஸ், ஆயிருக்கு. Student, all minister is student. இதுதான் டயக்ராம். அடுத்தது ஆல் ஸ்டூடெண்ட் இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னா ஆல் ஸ்டூடெண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐ இன் போடுறேன், இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஓகே, therefore we have drawn the Venn diagram. Now conclusion check பண்ணுவோம். All minister is inexperienced. Definitely all minister inexperienced தான். ஏன்னா எல்லா மினிஸ்டரும் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயும் இருக்கு, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டுக்குள்ளேயும் இருக்கு. Therefore we can definitely say conclusion 1 is true. Okay, இந்த biggest circle தான் inexperienced. அதுக்குள்ளதான் மினிஸ்டர் இருக்கு, அதனால அது true. Second conclusion, some inexperienced are students. Definitely this region. Okay, some inexperienced are students. ஏன்னா எல்லா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டுக்குள்ளதான் ஸ்டூடெண்ட் இருக்குது.
அதனால கண்டிப்பா இந்த ஷேடட் ரீஜன் வந்து சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரீஜன்லாம் இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பட் நமக்கு சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க, which is true. therefore both 1 and 2 follow அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் based on Venn diagram also. okay, next, all roads are poles, no pole is a house. Conclusion, some roads are houses, some houses are poles. ஓகே, உங்களுக்கு பார்த்தோன்னே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா கன்க்ளூஷனும் நெகட்டிவா தான் வந்திருக்கணும். அப்ப டிடக்ஷன் ரூல் வயலேட் ஆகுது. அப்ப ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸ்னு சொல்லிடலாம். பட் டைரக்ட் இன்ஃபரன்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும் ட்ரூ சொல்லலாம். டைரக்ட் இன்ஃபரன்ஸ் என்ன? ஆல் ரோட்ஸ் ஆர் போல்ஸ் எப்படி சொல்லலாம்? சம் போல்ஸ் ஆர் ரோட்ஸ் அப்படி சொல்லலாம். நோ போலீஸ் ஹவுஸ் எப்படி சொல்லலாம்? நோ ஹவுஸ் இஸ் போல் அப்படி சொல்லலாம். இந்த ரெண்டு தான் இன்ஃபரன்ஸ். இதுல ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா மட்டும்தான் ட்ரூ, இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாவே ரெண்டுமே ஃபால்ஸ்னு சொல்லிடலாம். சம் போல் ஆர் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்களா? இல்ல. நோ ஹவுஸ் இஸ் போல் அதுவும் கொடுக்கல. அப்ப ஸ்ட்ரைட்டாவே ஃபால்ஸ் நீங்க சொல்லிடலாம். எப்படி சொன்னோம்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒன்னு நெகட்டிவா இருந்தா கூட கன்க்ளூஷன் நெகட்டிவா தான் வந்திருக்கணும். பட் ரெண்டு கன்க்ளூஷனும் பாசிட்டிவ், சம்மு சம்மு. அதனால ஸ்ட்ரைட்டாவே we can say neither one nor two follow. ஸோ நீங்க நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பார்த்த உடனே சொல்றதுக்கு. ஸோ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நீங்க கன்க்ளூட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட், ஆல் ஃபிஷ் ஆர் டார்டாய்ஸ், நோ டார்டாய்ஸ் இஸ் crocodile. கன்க்ளூஷனு ரெண்டு கொடுத்துருக்காங்க. சரி, ஆஸ் பர் ரூல் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா கன்க்ளூஷன் கண்டிப்பா நெகட்டிவா தான் வரும். ஸோ நெகட்டிவா வந்திருக்கு. ஓகே, டைரக்ட் இன்ஃபரன்ஸ் ஆல் ஃபிஷ் ஆர் டார்டாய்ஸ் என்ன சொல்லலாம்? சம் டார்டாய்ஸ் ஆர் ஃபிஷ். இது நம்ம கன்க்ளூஷன்ல கொடுக்கல, நல்லா விட்டுறலாம். நோ டார்டாய்ஸ் இஸ் crocodileக்கு நோ crocodile இஸ் டார்டாய்ஸ்னு டைரக்டா சொல்லலாம். அப்படி கொடுத்துருக்காங்களா? அதுவும் கொடுக்கல. ஓகே, அப்ப ஸ்ட்ரைட்டாவே நம்ம ரூல் பேஸ்டு டிடக்ஷன் செக் பண்ணலாம். மிடில் டேர்ம் எது? டார்டாய்ஸ். மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். எஸ், இங்க ஆயிருக்கு. அப்ப பிரச்சனை இல்லை. மிடில் டேர்ம் கன்க்ளூஷன்ல வந்துடக்கூடாது. எஸ், டார்டாய்ஸ் வரல. சரி, இப்ப கன்க்ளூஷன், நோ crocodile is a fish. எது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? crocodile டிஸ்ட்ரிபியூட்டட், ஃபிஷ்ஷும் டிஸ்ட்ரிபியூட்டட். நோ ஃபிஷ் இஸ் crocodile, ஃபிஷ்ஷும் டிஸ்ட்ரிபியூட்டட், crocodile டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, இங்க crocodile டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஏன்னா நோ அப்படின்றதுனால டார்டாய்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், crocodile டிஸ்ட்ரிபியூட்டட். ஆல் ஃபிஷ் ஆர் டார்டாய்ஸ்ல ஃபிஷ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, டார்டாய்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல நோ crocodile ஃபிஷ்ல ரெண்டும் ஸ்டேட்மெண்ட்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். ஏன்னா கன்க்ளூஷன்ல எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்ப இந்த டேர்ம் எல்லாம் ஸ்டேட்மெண்ட்லயும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். crocodile ஆயிருக்கா? ஆயிருக்கு. ஃபிஷ் ஆயிருக்கா? ஆயிருக்கு. அப்ப திஸ் இஸ் ட்ரூ. இங்கே ஃபிஷ் crocodile தான். therefore both 1 and 2 follow அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, இன்ஃபேக்ட் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நோ crocodile இஸ் a fish, நோ fish இஸ் a crocodile, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அதனால டெஃபினட்டா ரெண்டுமே ஒன்னு ட்ரூவா இருந்தா இன்னொன்று கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், some dedicated souls are angels, all social workers are angels. Conclusion, some dedicated souls are social workers, some social workers are dedicated souls.
ஓகே, நம்ம டைரக்ட் இன்ஃபரன்ஸ் என்ன வரும்? சம் டெடிகேட்டட் சோல்ஸ் ஆர் ஏஞ்சல்ஸ். சம் ஏஞ்சல்ஸ் ஆர் டெடிகேட்டட் சோல்ஸ். இதுக்கு ஆல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஆர் ஏஞ்சல்ஸ். இதுக்கு சம் ஏஞ்சல்ஸ் ஆர் சோஷியல் ஒர்க்கர்ஸ். இந்த ரெண்டு தான் டைரக்ட் இன்ஃபரன்ஸ்ல வரும். இப்படி ஏதாவது கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்களா? சம் ஏஞ்சல்ஸ் ஆர் டெடிகேட்டட் ஒர்க்கர்ஸ் இருக்கா? இல்ல. சம் ஏஞ்சல்ஸ் ஆர் சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்கா? இல்ல. அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாவே ரூல் பேஸ்ட்ல ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரூல் பேஸ்ட் என்ன? மிடில் டேர்ம் எது இதுல? ஏஞ்சல்ஸ். மிடில் டேர்ம். மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா? இங்கேயும் ஆகல, இங்கேயும் ஆகல. ஓகே, therefore straight away we can easily tell both conclusions do not follow. அப்ப neither one nor two follows னு உடனே சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு மிடில் டேர்ம் ஒரு இடத்துலயாச்சும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். இங்க சோஷியல் ஒர்க் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இங்க டெடிகேட்டட் சோல்ஸ் ஆகல, ஏஞ்சல் ஆகல. ஏன்னா சம். இங்க ஆள்னால சப்ஜெக்ட் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ப்ரெடிகேட் ஆகல. மிடில் டேர்ம் ஏஞ்சல் தான், பட் ஏஞ்சல் டிஸ்ட்ரிபியூட் ஆகலன்றனால ஸ்ட்ரைட் அவே we can say both will not follow. அதுக்கு கரெக்டான ஆன்சர் no poor man is rich, no rich man is poor. ஓகே, இப்ப டைரக்டா என்ன வரும்? நோ ஜென்டில்மேன் இஸ் புவருக்கு நோ புவர் இஸ் ஜென்டில்மேன் சொல்லலாம். ஆல் ஜென்டில்மேன் ஆர் ரிச்சுக்கு சம் ரிச் ஆர் ஜென்டில்மேன் சொல்லலாம். இதுல ஏதாவது கொடுத்துருக்காங்களா பார்ப்போம். நோ புவர் இஸ் ஜென்டில்மேன் இருக்கா? இல்ல. சம் ரிச் ஆர் ஜென்டில்மேன் இருக்கா? இல்ல. அப்ப ரூல் பேஸ்டு செக் பண்ண ஆரம்பிக்கலாம். which is the middle term? gentleman. எது எது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? இதுல ஜென்டில்மேன் ஆயிருக்கு, புவர் ஆயிருக்கு. இதுல ஜென்டில்மேன் ஆயிருக்கு, ரிச் ஆகல. நமக்கு மிடில் டேர்ம் ஒன்ஸ் ஆச்சு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும், 2 டைமே ஆயிடுச்சு, அதனால நோ ப்ராப்ளம். அந்த ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே, ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், கன்க்ளூஷன் கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் வரணும். ஓகே, ரெண்டுமே நெகட்டிவ்ல தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் நோ இஷ்யூ. இப்ப இதுல எது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? புவர் மேன் ஆயிருக்கு, ரிச்சும் ஆயிருக்கு. இங்கேயும் ரிச் மேன் ஸ்டேட்மெண்ட்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும்ன்றது ரூல். ஸோ ரிச் டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னா திஸ் வில் நாட் ஃபாலோ. இங்கேயும் ரிச் டிஸ்ட்ரிபியூட் ஸ்டேட்மெண்ட்ல ஆகல, தோஸ் இதுவும் ஃபாலோ ஆகாது. therefore the answer is neither one nor two follow. ஓகே, ஸோ இந்த ரூல் எல்லாம் ஞாபகம் இருந்தது அப்படின்னா அடிக்கடி யூஸ் பண்றது ஒரு 4-5 ரூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். முதல்ல மிடில் டேர்ம் கண்டுபிடிங்க, வந்துடக்கூடாது. கன்க்ளூஷன்ல எந்தெந்த டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கோ அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு வயலேட் ஆனா கூட நீங்க ஃபால்ஸ்னு போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட். சம் ஸ்வாட்ஸ் ஆர் ஷார்ப், ஆல் ஸ்வாட்ஸ் ஆர் ரஸ்டி. 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டைரக்ட் இன்ஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சம் ஸ்வாட்ஸ் ஆர் ஷார்ப், அதுக்கு என்ன எழுதலாம்? சம் ஷார்ப் ஆர் ஸ்வாட்ஸ். ஓகே, ஆல் ஸ்வாட்ஸ் ஆர் ரஸ்டி, இது எப்படி எழுதலாம்? சம் ரஸ்டி ஆர் ஸ்வாட்ஸ். இதுல ஏதாவது கொடுத்துருக்காங்களா? சம் ஷார்ப் ஆர் ஸ்வாட்ஸ் இருக்கா? இல்ல. சம் ரஸ்டி ஆர் ஸ்வாட்ஸ் இருக்கா? இல்ல. அப்ப நம்ம ரூல் பேஸ்ட் இதுக்கு போயிடலாம்.
ரூல் பேஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். இப்போ கன்க்ளூஷன் கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கணும். விச் மீன்ஸ் இந்த சம் நாட் வில் நாட் ஃபாலோ, ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடலாம். ஓகே, இப்போ சம் ரஸ்டி திங்ஸ் ஆர் ஷார்ப்பா பார்ப்போம். மிடில் டேர்ம் என்ன? ஸ்வாட்ஸ். மிடில் டேர்ம் ஒன்ஸ் ஆச்சு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். இங்க சம் வந்ததுனால இதுவும் ஆகல இதுவும் ஆகல. இங்க ஸ்வாட் ஆயிருக்கு, ரஸ்டி ஆகல. ஓகே, ஸோ மிடில் டேர்ம் ஒன்ஸ் ஆச்சு ஆயிருக்கு. ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதனால கன்க்ளூஷன் பாசிட்டிவ். எஸ், சம்ன்றது பாசிட்டிவ் கன்க்ளூஷன் தான், நோ ப்ராப்ளம். இப்போ கன்க்ளூஷன்ல ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா? இதுவும் ஆகல இதுவும் ஆகல. ஓகே, அப்ப ஸ்டேட்மெண்ட்லயும் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகல அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. தேர்ஃபோர் எல்லா ரூலும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. தேர்ஃபோர் திஸ் இஸ் ட்ரூ. கன்க்ளூஷன் 1 follows. ஓகே, இதுக்கு வென் டயக்ராம் எப்படி வரும்? Some swaps are sharp. Some swaps are sharp. All swaps are rusty. All swaps are rusty. இப்படி வரணும். ஓகே, conclusion 1. Some rusty things are sharp. Yes, no in the region. Some rusty things are sharp. Okay, so rusty இது வரைக்கும் வருது, sharp இது இங்க வருது. So this region is true. அப்ப conclusion 1 true. Some rusty things are not sharp அப்படின்றது பாருங்க, some rusty things are not sharp அப்படின்றதும் ஃபால்ஸ் தான். ஏன்னா வென் டயக்ராம்ல எல்லா டயக்ராமும் இன்டர் கனெக்டடா இருந்ததுன்னா நெகட்டிவ் கன்க்ளூஷன், அது நோ வந்தாலும் சரி சம் நாட் வந்தாலும் சரி ஃபால்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் வென் டயக்ராம் ஆல்சோ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலி வி கேன் சே ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அப்படின்ற ஆன்சரை நீங்க டிக் பண்ணணும். ஓகே, ஸோ டிடக்ஷன் அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அண்டு ஈஸி டு ஆன்சர். ரூல்ஸை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் வென் டயக்ராம் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. யூ கேன் ஈஸிலி ஆன்சர் தி கொஷின் கரெக்ட்லி. ஓகே, ஸோ திஸ் ends our session today. மறுபடியும் another sessionல we will meet. Thank you very much for attending the session on deductions, which is organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. My best wishes for your upcoming exams. Thank you.